ஹாய், இன்னைக்கு வந்து சிம்பிளாக என்னோட ஸ்டைலில் எப்படி வந்து பொட்டேட்டோ குருமா பண்ணுறது பார்க்கலாமா? அந்த உருளைக்கிழங்கெல்லாம் தோலோடு தான் கட் பண்ணி எடுத்துகிட்டு இருக்கேன். கொஞ்சம் பெரிய பெரிய துண்டாக வெங்காயம் கட் பண்ணி எடுத்துகிட்டு இருக்கேன். குட்டி குட்டியாக தக்காளி பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துகிட்டு இருக்கேன். பச்சை மிளகா, இஞ்சி பூண்டு பேஸ்ட் தனியாக இருக்குது. இப்போ மிக்சியில் என்னெல்லாம் அரைக்க போகிறேன்னு பார்த்துக்கோங்க. தேங்காய் கட் பண்ணி போட்டுருக்கேன். அதுக்கப்புறம் என்னென்ன சாமான்லாம் சேர்த்து அரைக்கலாம், வாசனையாக இருக்கும் குருமான்னு பார்க்கலாம். கிராம்பு எடுத்துகிட்டு இருக்கேன். ஒரு 4 கிராம்பு, ஒரு சின்ன துண்டு பட்டை, அப்புறம் கொஞ்சோண்டு சோம்பு, அப்புறம் உடச்சக்கல்ல, முந்திரி பருப்பு, அப்புறம் கொஞ்சமாக கசகசா. இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு அரைக்க போகிறோம். ரொம்ப வாசனையாக இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் அரைச்சிங்கன்னா. இந்த சோம்பு, பட்டை, கிராம்பு, கசகசா ஒன்றா போட்டு அரைக்கும் போது அப்படி ஒரு மேஜிக் கொடுக்கும் குருமாவுக்கு. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம ஒன்றா போட்டு அப்படியே அரைச்சின்னு வர போகிறோம். கொஞ்சமாக ஜலம் விட்டு ஒரு திக் பேஸ்ட்டாக அரைச்சின்னு வர போகிறோம். இப்போ தாளிக்கிறதுக்கு என்னென்னலாம், பட்டை இலை, கிராம்பு, அதுக்கப்புறம் 2 ஏலக்காய், சோம்பு இதெல்லாம் வந்து எடுத்து வச்சுட்டுருக்கேன். பிரிஞ்சி எல்லாம் எல்லாமே எடுத்து வச்சுட்டுருக்கேன். ஸோ இதை போட்டு தாளிக்க போகிறேன். இப்போது நான் அரைக்க எடுத்துன்னு போனால இந்த தேங்காய், உடச்சக்கல்ல, முந்திரி பருப்பு, அந்த பேஸ்ட் அதுவும் ரெடியாக இருக்குது. இப்போ வந்து நம்ம தாளிக்க போகிறோம். அவ்வளோதான். இந்த குக்கரில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு அதில் தாளிக்கிற சாமான் எல்லாத்தையும் போட்டாச்சு. இது நல்லா வாசனை வர வரைக்கும் ஒரு வறுத்துன்ட்டு இதுவே செம்ம வாசனையாக இருக்கும் எண்ணெயில் வதங்கும் போதுன்னு வச்சுக்கோங்க. இது வந்து இதோ எண்ணெயில் வறுத்துட்டோம் அப்படின்னா சைடில் நம்ம வெங்காயம், பச்சை மிளகாலாம் கட் பண்ணி வச்சுட்டுருக்கோம்ல, அதெல்லாம் ஒன்று ஒன்றா போட்டு நம்ம வதக்க ஆரம்பிச்சிடலாம். இந்த ஸ்டேஜில் இந்த வெங்காயத்தை எடுத்து போட்டுடுறேன். ரொம்ப சிம்பிளாக இருக்கும். இது 1 பாட் குருமா. இது ஈவன் பேச்சுலர்ஸ் எல்லாம் ஈஸியாக பண்ணிடலாம். டக்குன்னு எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டா போகிறோம், டப்புன்னு பண்ணிடலாம். சாதத்துக்கு கலந்து சாப்பிட்டா அவ்வளோ அருமையாக இருக்கும். இது வெங்காயம் போட்டாச்சு. இப்போ நான் வெங்காயத்தை வதக்க போகிறேன். இது நல்லா வதங்கணும். வெங்காயம் ரொம்ப அப்படியே கோல்டன் ப்ரௌனாலாம் வதங்க வேண்டாம். ஏன்னா 1 பாட்டுங்கிறதுனால அப்படியே நம்ம குக்கரை மூடி போட்டதுக்கப்புறம் அது நல்லா வேக போகிறது. அதனால ஓரளவு வெந்தால் போதும். கொஞ்சம் நல்லா அந்த கண்ணாடி பதம் வரும்ல, அந்த லெவலுக்கு வந்தால் போதும். அடுத்தடுத்து நீங்கள் என்னென்னலாம் சேர்க்கணுமோ அதெல்லாம் நம்ம சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கின்னு இருக்கு. இஞ்சி பூண்டு தனியாக அரைச்சி வச்சுட்டுருக்கோம்ல, இப்போ இந்த ஸ்டேஜ்லேயே வந்து கொஞ்சம் வதங்கிடுறதுனால நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துற போகிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து வெங்காயத்தை நல்லா நம்ம வதக்கிக்கலாம். போதும். இதோ இப்போ பாருங்களேன், நல்லா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துன்னு இருக்கேன். அவ்வளோதான். ஸோ இப்போ இதோட வெங்காயத்தோடு சேர்த்து இது நல்லா நம்ம வதக்கிக்கலாம். ஓரளவு நல்லா வதங்கணும். இது வதங்குற ஸ்டேஜில் வந்து நம்ம தக்காளியை வச்சுட்டுருக்கோம்ல, தக்காளி, பச்சை மிளகாய் இதெல்லாம் நம்ம ஒன்று ஒன்றா ஆட் பண்ணி மொத்தமாக வதக்க போகிறோம். இது எல்லாத்தையும் மொத்தமாக வதக்கி குக்கரில் மூடி போட்டுட்டா அவ்வளோதான், ரெடி ஆகிடும். இப்போ பாருங்கள், பச்சை மிளகாய் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ பச்சை மிளகாய் ஒரு வதங்கினதுக்கப்புறம் உடனேவே வந்து தக்காளி போட்டுட்டேன். ஸோ வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, இந்த மசாலா சாமான்லாம் எண்ணெயில் போட்டிருக்கேன். அவ்வளோதான். இப்போ எல்லாத்தையும் இதெல்லாம் நம்ம வதக்கிக்க போகிறோம். இது ரொம்ப ஈஸி குருமா. சாதத்துக்கு நல்லாயிருக்கும், தோசைக்கு நல்லாயிருக்கும், சப்பாத்திக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும். இன்றைக்கி நான் சப்பாத்திக்கு தான் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ டக்குன்னு காய்கறி எதுவுமே இல்லை, உருளைக்கிழங்கு மட்டும்தான் இருக்குன்னா டக்குன்னு இப்படி ஒரு குருமா பண்ணிடலாம். ஸோ வெங்காயம், தக்காளி நல்லாவே வதங்கிடுது பார்த்திங்களா? தக்காளி நல்லா மசிஞ்சிடுது. ஸோ அவ்வளோதான். இந்த ஸ்டேஜில் நம்ம எல்லாமே வந்து மசாலாஸ்லாம் ஆட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். மஞ்சள் பொடி போட்டாச்சு. அதுக்கப்புறம் மிளகா அப்படி போட்டிருக்கேன். பச்சை மிளகா வேறு போட்டிருக்கேன்னா, அதனால் மிளகா அப்படி கொஞ்சம் பார்த்தே போட்டுக்கோங்க. நான் கொஞ்சம் இன்றைக்கி ஜாஸ்தியாகவே போட்டிருக்கேன் மிளகா பொடி. அதுக்கப்புறம் வந்து தனியா பொடி கொஞ்சம் போட்டிருக்கேன். 2 ஸ்பூன் மிளகா அப்படி போட்டிருக்கேன். குட்டி ஸ்பூனில் 2 ஸ்பூன் மிளகா அப்படி, அப்புறம் 1 ஸ்பூன் தனியா பொடி போட்டிருக்கேன். அப்புறம் கரம் மசாலா பொடி கொஞ்சமாக ஆட் பண்ணியிருக்கேன். எனக்கு ரொம்ப அந்த கரம் மசாலா ஃப்ளேவர் இருந்தால் பிடிக்காது, அதனால் ரொம்ப கம்மியாக ஆட் பண்ணியிருக்கேன் கரம் மசாலா ஃப்ளேவருக்காக கொஞ்சமாக. அவ்வளோதான். ஸோ இப்போ பேசிக் மசாலாஸ் தான் எல்லாமே போட்டாச்சு. இதெல்லாம் ஒரு மிக்ஸ் பண்ணிடுறோம். இது கருகிடக்கூடாது, அதனால் இதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கணும். இந்த ஸ்டேஜில் குக்கரோட ஒட்டின்னு கருகி போச்சுன்னா அது கலரே நல்லா இருக்காது, குருமாவோட கலர். இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணிடலான்னா கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இந்த உருளைக்கிழங்கு இருக்குது, உருளைக்கிழங்கையும் நான் சேர்த்துடுறேன். இப்போது உருளைக்கிழங்கு போட்டாலே கொஞ்சம் தண்ணியாக இதுவாகும்ல, அதனால் நான் தண்ணி அப்புறம் தான் ஆட் பண்ண போகிறேன். இப்போது இந்த வெங்காயம் தக்காளி வதங்கினதுலேயே நான் இந்த உருளைக்கிழங்கையும் போடுறேன். மொத்தமாக இந்த வெங்காயம் தக்காளியோடைய உருளைக்கிழங்கை போட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுக்க போகிறேன். நல்லா அந்த மசாலாவோட அந்த உருளைக்கிழங்கு நல்லா மிக்ஸ் ஆகணும். ஸோ எல்லாம் ஒன்றா சேர்ந்து வேக தான் போகிறது. ரொம்ப இந்த உருளைக்கிழங்கு போட்டு நம்ம வதக்கணும்னு அவசியம் இல்லை. சும்மா அந்த எண்ணெயில் ஒரு கோட்டார அளவு ஒரு வதக்கிட்டு என்ன பண்ணிடலாம் அப்படின்னா, நம்ம தண்ணி கொட்டிடலாம். இந்த ஸ்டேஜில் அதுக்கு எவ்வளோ தேவையோ தண்ணி, கருகிடக்கூடாதுல மசாலா, அதுக்காக எவ்வளோ தேவையோ தண்ணி கொஞ்சமாக கொட்டிட்டோம் அப்படின்னா அவ்வளோதான். ஸோ இந்த உருளைக்கிழங்கு இந்த வெங்காய தக்காளி பேஸ்ட்டோடு சேர்ந்து ஒரு கொதி வரணும். அவ்வளோதான். இப்போ நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துடலாம். மிக்ஸ் கொடுத்துட்டு இந்த தண்ணியோடு சேர்ந்து இந்த உருளைக்கிழங்கு ஒரே ஒரு கொதி வந்தால் போதும். அவ்வளோதான். ரொம்பலாம் கொதிக்க வேண்டாம். அதுக்கப்புறம் நம்ம மூடி போட்டு இதை குக் பண்ண போகிறோம். உருளைக்கிழங்கு வேகணும் இல்லையா? ஸோ நம்ம அதை குக் பண்ண போகிறோம். ஆல்ரெடி உருளைக்கிழங்கை வேக வச்சும் சேர்க்கலாம். அப்போ நம்ம மூடி போட்டு குக் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பும் ஆட் பண்ணிடுறோம்.
நான் இப்படியே தான் வேக வைக்க போகிறேன் குக்கரில். அதனால் நான் வந்து மூடி போட்டு தான் வேக வச்சாகணும், எனக்கு வேறு ஆப்ஷன் இல்லை. ஸோ நான் இப்போ உப்பும் போட்டுட்டேன், எல்லாமே போட்டாச்சு. ஸோ இது நல்லா வந்து ஒரு கொதி வரட்டும். ஒரு கொதி வந்தோடனே நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா பேஸ்ட்டு. ஸோ இப்போ நம்ம அந்த தேங்காய் பேஸ்ட்டு போட்டாச்சு. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. எல்லா வேலையும் நம்ம முடிச்சிட்டோம். இப்போது இந்த தேங்காய் பேஸ்ட் போட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு மிக்ஸியும் அலம்பி ஃபுல்லாக அந்த மிக்ஸி அலம்பி அதுலேருந்து ஜலத்தை நம்ம இதில் கொட்டிடலாம். பாருங்களேன் இப்போவே அந்த குருமாவோட கலர் எப்படி இருக்குன்னுப்பா, அப்பட்டே தேங்காய் இருக்குல்லப்பா, அப்படி இருக்குது பாருங்களேன். இன்னும் கொதிச்சு வந்தோடனே ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். அவ்வளோதான், எல்லாமே போட்டுட்டோம். புதினா இருந்தால் புதினா போட்டுக்கலாம், இன்னும் வாசனையாக இருக்கும். என்கிட்ட கொத்தமல்லி மட்டும்தான் இருந்தது, அதனால நான் கொத்தமல்லி போட்டாச்சு. இது ஒரு கொதி வந்துருக்கு, அவ்வளோதான். இப்போ இது ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, குக்கரை மூடி போட்டு மூடி ஒரு விசில் விட்டால் கூட போதும். உருளைக்கிழங்கு நன்னாவே வெந்துடும். என்னோடய குக்கர் ஒரு விசில் விட்டாலே வந்து ஒரு நன்னாவே வெந்துடும் உள்ளே இருக்கிற கிழங்கு. ஸோ பாருங்களேன், ஓப்பன் பண்ணிட்டேன். எப்படி இருக்குது பாருங்கள், எவ்வளோ இந்த கன்சிஸ்டன்சி பாருங்கள், குருமாவோட கன்சிஸ்டன்சி எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. நீங்கள் வேணும்னா சாப்பிடும்போது இன்னும் கொஞ்சமாக தண்ணி விட்டு ஒரு கொதி விட்டுட்டு இறக்கிக்கலாம். அங்கே பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள், அந்த உருளைக்கிழங்கு நல்லா வெந்து அந்த நம்ம போட்ட மசாலா எண்ணெய் எல்லாம் மேலே மிதந்து வந்து எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா. அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது சப்பாத்தி, தோசை, இட்லி எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்கும். சிம்பிள் குருமா. என் சேனல் பிடிச்சிருந்தா எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.